டேனியல் என்ன பண்ணியிருக்கான்னா அவங்க வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஓ, இதுக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோவோட பேர் வந்து வில்லியம்ஸ். அவன் வந்துட்டு இவங்களுக்காக காசெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறான், கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கதை பார்த்த உடனே டேனியல் என்னடி பண்ணிட்டு இருக்க, அந்த என்வெலப்பை வாங்கு அப்படின்னு சொல்கிறான். இது பாரு டேனியல், ஆக்சுவலாக நானே வந்து உங்ககிட்ட பிரேக்கப் சொல்லலான்னு தான் இருந்தேன். நல்லதாக போச்சு, இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கும் போதே சொல்லிடுறேன், நான் வந்து உன்னை பிரேக்கப் பண்ணுறேன். நானும் உன்னோட அங்கிளும் வந்து ரொம்ப நாளாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் கல்யாணம் பண்ண இவர் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நம்ம வில்லியம் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒன்றுமே புரியல, யார்டி நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோவோட அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர சந்தோஷம். அப்பாடா நம்ம பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாமல் ஒண்டிக்கட்டையாக சேர்த்து போயிடுவானோன்னு பயமாக இருந்தது. நல்ல வேலை இவளுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா வில்லியம்ஸு எவ்வளோ நாளாக நீ டேட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா, இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். டேனியலோட அம்மா பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அடிப்பாவி, என்ன மாதிரி பொம்பளை நீ, இவ்வளோ நாளாக டேனியலை நீ டேட் பண்ணிட்டு இருந்த, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு என் தம்பியை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஆனால் ஹீரோவோட அம்மாவுக்கு எப்படியாவது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும் அப்படின்னு தோணுது. தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடு, என் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நிற்காத, ஏன்னா எல்லாரும் என்னதான் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இப்படி சுற்றி என் டார்லிங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நின்றுக்கிட்டு, அதனால தான் அவர் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாரு. பட் அவரும் நானும் 6 மாதமாக வந்து ஒன்றா இருக்கோம், 6 மாதமாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கான கரெக்டான சான்ஸ் கிடைக்கல. உண்மை தானே, நான் ஒன்றும் ஒன்று பெருசாக லவ் பண்ணலையே, உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம், டேனியலோட அம்மாவுக்கு செம்மையான தலைவலி. அதுக்கு டேனியல் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில கிளம்பி வா அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஐயோ அம்மா, மருமகளே நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் ஹீரோ, அடியே உண்மையை சொல்லி, நீ யாரு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கையை ஏண்டிக்கு எடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னும் போது ஹீரோயின் எல்லாம் உண்மையாக சொல்லிடுறா. இதை பாரு, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சமும் இஷ்டம் இல்லை, அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். தயவு செஞ்சு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் கொஞ்சமாக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒன்று உண்மையாக அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், மற்றபடி எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் உன் மேலே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதோட ஹீரோயின் கிளம்பி அவளோட வீட்டுக்கு வரா. அங்கே வந்து பார்த்தா அவளோட அப்பா, ஸ்டெப் மதர், அவங்க தம்பிக்காரன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அதாவது சித்தியோட பையன், அவன் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை செம்மையாக கரிச்சு கொட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா,